இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரிய வள திணைக்கள உதவி பணிப்பாளரை இன்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இது நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு பிரச்சினை. நான் இலங்கை மக்களுக்கு காட்டுகின்றேன், இது இந்தியாவின் ஒரு பகுதி, இது இலங்கையின் யாழ்ப்பாணம் சார்ந்த பகுதி. இங்கே நெடுந்தீவு இருக்கின்றது. இந்த சிவப்பு நிறத்தில் இருப்பது கச்சதீவு. அப்படியானால் இலங்கைக்கு சொந்தமான இந்த கடல் விசேட கடல் பிராந்தியத்தில் தான் அதிகப்படியான மீன் வளம் இருக்கின்றது. இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலிருந்து சுமார் 400 பாரிய படகுகள் ஒரே நேரத்தில் இலங்கையின் இந்த எல்லைக்குள் வருகின்றன. சுமார் 100 அடி நீளமான அந்த பாரிய படகுகளூடாக அங்குள்ள மீன்கள் அனைத்தையும் அவர்கள் அள்ளிச் செல்கின்றார்கள். அவ்வாறு அத்துமீறி மீன்பிடிக்க வரும்போது அங்கு இலங்கை மீனவர்கள் இருந்தால் அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். படகுகள் உடைக்கப்படுகின்றன. படகுகளுக்குள் பாய்ந்து கடத்துகின்றார்கள் மற்றும் தாக்குகின்றார்கள். இவை அனைத்தும் நடக்கின்றன. இது கடந்த சில வருடங்களுக்குள் இலங்கைக்குள் வந்த இந்திய இழுவை படகுகளின் வரைபடம்.